கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்ன ஸ்டோர் அதில் காரமடைக்கு வீரபாண்டி பிரிவுக்கு சென்டரில் பயங்கரமாக டெவலப்பிங் ஏரியானா கண்டிப்பாக இந்த ஏரியா சொல்லலாம். அப்படிப்பட்ட ஏரியாவில் மெயின் ரோட்லேருந்தே ஒரு 100 மீட்டர்ஸில் வீடு கிடச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அப்படிப்பட்ட வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷோக்கில் போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயம்லாம் பார்க்கலாம். மொதல் விஷயம் வீட்டோட லொக்கேஷன். இந்த கிளிப்பை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க மெயின் ரோட்லேருந்து வீட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்திருக்குன்னு. ரெண்டாவது விஷயம் வீட்டோட அருமையான பிளானிங். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாமே தாராளமாக ஈஸியாக லோன் போட்டு வாங்குற அளவுக்கு வீட்டை ரொம்ப லோ ப்ரைஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை பே பண்ண மாட்டேன் சார், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாங்க. கரெக்டாக 3 சென்ட் லேண்ட் ஏரியா கட்ட யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் 1725 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் மெயின் டோர் நம்மளுக்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு அழகான ஒரு 3 BHK டூப்ளெக்ஸ் டைப்பில் செமையாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷனில் நிறைய டைல்ஸ் ஒர்க், டெக்ஸ்சர் ஒர்க், அதுலேயே வந்து ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா கொடுத்து வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. மொத்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷனை செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே எலிவேஷனுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா சீன்ஸு லேசகட் மெட்டல் கேட் வந்து அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட எலிவேஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா பார்க்கலாம். இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் வந்து நிறைய செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. அந்த எட்ஜஸ் கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா EB பாக்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட் பீஸில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் டைஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்வெல்லையும் வாட்டர் சம்பு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கும் அதே பேட்டர்னில் லைட் ப்ரௌன் கலரில் வந்து கார் பார்க்கிங் வால் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னருக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாயு மூலையில் வீட்டோட அவுட்டர் பாத்ரூமை பிளான் பண்ணி டோர்ஸ் எல்லாமே PVC வெயிட்லெஸ்டோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் க்ளோசெட் எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக பாலிஷ் பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தாண்டி வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்குறது வீட்டோட அழகான லிவிங் ஏரியா. அளவு 16x20. இந்த லிவிங் ஏரியாவில் 4 சைடு வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃப்ளோருக்கும் அதே டைப்பில் 2x4 ஐக்ளோசி வெட்டிவர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் மேலே பார்த்தீங்கன்னா ஜிப்சன் போர்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணி அதில் நிறைய ஸ்டிப்லைட் ஸ்பாட் லைட்லாம் மாட்டி சீலிங் ஃபேனோட ஃபால் சீலிங் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக ஃபிக்ஸ்டு டைப்பில் 2 பெரிய ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் யூபிஎஸ் உள்ள ஃபிட் பண்ணியிருக்காங்க. சின்னதாக நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன யூபிஎஸ் உள்ள வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னி மூலையில் கிச்சன் தாங்க. கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா 10x10. கிச்சனில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் டைப்பில் மேட் ஃபினிஷில் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக 2 சைடு வாலில் பெருசாக யூபிஎஸ் உள்ள ஃபிட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டைப் வந்து எல் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் வந்து ஸ்டோரேஜுக்காக ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது குபேர மூலை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வந்தால் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமாக நம்மளுக்கு 16x10 ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ரூம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளோர் டைல்ஸ்லாம் லே பண்ணியிருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பெட்ரூமில் அதே மாதிரி தாங்க 2x4 மேட் பீஸில் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஸ்டிப் லைட்டில் நிறைய பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஃபால் சீலிங் வந்து ஜிப்சன் போர்டில் சென்டரில் வந்து ஒரு சீலிங் ஃபேனோட செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 சைடு போர்டில் வந்து 2 பெரிய யூபிஎஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் அட்டாச் கம்பத்தூம் தாங்க. இந்த அட்டாச் கம்பத்தூம் டோர்ஸ் எல்லாமே PVC வெயிட்லெஸ்டோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் வர க்ளோசெட், வாஷ் பேசன், ஷவர் பைப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. க்ளோசெட்டில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க.
ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபினிஷில் எல்லாமே டைல்ஸ் லே பண்ணிட்டாங்க. இந்த பெட்ரூம்க்கு வெளியே வந்து வீட்டோட டவுன் ஃப்ளோர் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் ஃப்ளோரில் லிவிங் ஏரியாவுக்கு சவுத் சைடில் அமைஞ்சிக்கிற இன்னர் டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட தேர்ட் பெட்ரூம் அண்ட் ஓப்பன் பால்கனியை போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போய் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் உட்டன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு வந்து 16க்கு 10ன்னு ஒரு மாஸ்டர் பெட்ரூமே ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு இவங்க டிஃப்ரெண்டாக யூஸ் எல்லா பெட்ரூம்ஸ்க்கும் 2x4 மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தாங்க சீலிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டில் எல்லாமே ஸ்டெப் லைட்டில் பயன்படுத்தி ஒரு ஃபால் சீலிங் வந்து சென்டரில் ஒரு சீலிங் ஃபேனோட செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஒன் சேவரில் மட்டும் பெருசாக ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் ஸ்டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் க்ளோசெட், வாஷ் பேசன், ஷவர் பைப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. க்ளோசெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் மாட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூம்க்கு வந்து வீட்டோட தேர்ட் பெட்ரூம் அண்ட் ஓப்பன் பால்கனி ஏரியா பார்க்கலாம். அங்கே போகிறக்கா பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சின்னதாக வந்து லேப் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃபால் சீலிங் செமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிப் லைட், ஸ்பாட் லைட்டாக மாட்டி ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங் செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா பெட் ஸ்டைலில் ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ யூபிஎஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம லெஃப்ட் கட் பண்ணி வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு வந்து 16க்கு 10ன்னு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலர் காம்பினேஷனில் 2x4 மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. வாலுக்கு பார்த்துட்டு அப்படியே ஃப்ளோருக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி, ஆனால் பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சேம் அதே மாதிரி தாங்க மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃபால் சீலிங் பேக்ரவுண்டில் ஸ்டிப் லைட்டில் பயன்படுத்தி சென்டரில் நம்மளுக்கு வந்து ஒரு சீலிங் ஃபேனோட செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொல்லணுமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ளோசெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூம்க்கு வெளியே வந்து வீட்டோட ஓப்பன் பால்கனி ஏரியா போய் பார்க்கலாம். இந்த பால்கனி ஏரியா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு அவுட்டர் மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி ஏரியா பார்க்கலாம். இந்த பால்கனி ஏரியா ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பேரப்பாட்டு வாலுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பிரிட்ஸில் எல்லாமே ஒர்க் பண்ணாமல் அதில் நம்மளுக்கு கிளாஸில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த பால்கனி ஏரியாலேருந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே ஏறி டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமணிக்கு முன்னாடி பெட்டதாபுரத்தில் பார்த்தீங்கன்னா சக்தி இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 75 lakhsக்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ட்ரீம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொருக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நன்றி, வணக்கம்.